ஹலோ गाइस, நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு ஃபோர்டு ஃபியஸ்டா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு பட்ஜெட், லோ பட்ஜெட்டில் இதை கொடுக்க போகிறோம். மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து நல்லா கம்மியான ஒரு பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம். அது என்ன மாடல், என்ன டீட்டெயில், என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக லோ பட்ஜெட் வண்டிகள் நம்ம நிறையாவே போட்டுட்ருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வண்டி வந்து பிளாக் கலர் கிடையாது, இது வந்து ஒரு ஒயின் ரெட் கலர் அப்படின்னு தான் சொல்லணும். பட்டு இது வந்து இந்த கிளைமேட்டுக்கு அது பிளாக் மாதிரி வீடியோவில் தெரியுது, பட் நேரில் அப்படி இல்லை. வண்டியோட சைட் லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பர்பிள் கலர் வண்டி இது. டயர் எல்லாமே 4 டயருமே புது டயரு. மெயினாக இது வந்து அலாய் வீல் வர்ற ஒரு டைப்பு, டாப் மாடல் வண்டி. பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்கலாம். பாருங்கள் பேக் சைடுமே நல்லா நீட்டாக தெளிவாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட சைடு லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பீடிங் மட்டும் வண்டியில் இல்லாமல் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ரன்னிங் போர்டில் லைட்டாக ஒரு டென்ட் இருக்குது ரன்னிங் போர்டில். மற்றபடி பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எக்ஸ்டீரியர் விட இன்டீரியர் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது, க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் இருக்குது நமக்கு. 4 விண்டோஸ், பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் கீ வந்துடும். இப்போ அடுத்ததான் பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் பேக் சீட்டுமே நல்லா தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது. லைட் எல்லாமே எக்ஸ்ட்ரா நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. டாப் ரூஃப்மே சேம் அதே மாதிரி தான் தெளிவாக இருக்குது. நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2011 ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வண்டி. டீசல் வண்டியிலே இது வந்து ஒரு டாப் மாடல். அலாய் வீல்ஸ்லேருந்து சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் பியூர் ஓன் போர்டு ஃபோர்டு ஃபியஸ்டா. இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா 3rd ஓனரில் இருக்குது. பட் 3rd ஓனராக இருந்தாலும் இன்ஜின்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. ஸோ பெருசாக செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜும் கிடைக்கணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இது இருக்கும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,75,000 ரூபா, 1,75,000 மட்டும்தான் கேட்குறோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ₹2 மேலே போட்டிருப்பாங்க. பட் நம்ம இந்த வண்டிக்கு ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறோம். ஸோ வண்டி தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வண்டி தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.